நான் 12th பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற எல்லா 12th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து 2 மாசம் ஜாலியா நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலி கூட இல்ல டூர் போறதோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதோ சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப் அடிப்பீங்க. சோ அங்க போனீங்க அப்படின்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th வந்து பாஸ் பண்ணிட்டு சோ என்ன ஜாயின் பண்ண போற, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போற, சோ ஸ்வீட் எங்க, என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க ஏதோ ஒரு ஷாப்புக்கு போறீங்க இல்ல வேற ரோட்ல எங்க நடந்து போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன வந்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் இதே தான் கேட்பாங்க. 12th முடிச்சுட்டு என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போற, எங்க சேர போற அப்படின்றத கேட்பாங்க. சோ என்ன கோர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றீங்க, அவங்க கூட பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு இதே கேட்பாங்க. நான் வந்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன், சோ நீ என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போற அப்படின்றது எல்லாரும் இதே தான் கேட்பாங்க. சோ இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தா கூட சோ இதே தான் கேட்பாங்க. 12th பாஸ் பண்ணிட்டு சோ அடுத்து எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. சோ இது எல்லாத்துக்கும் குழப்பமா இருக்கும். சோ 12th முடிச்சாச்சு ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் இதே கொஸ்டின் கேட்கறாங்க. எதுக்காக கேட்கறாங்க? சோ யூஜி ஒரு டிகிரி வந்து படிக்கணும் அப்படின்றது கேட்பாங்க. சோ எதுக்காக இந்த யூஜி வந்து படிக்கணும், சோ எங்க படிக்கலாம், அடுத்து நம்மளுடைய ஃபியூச்சரை நிர்ணயிக்கக்கூடியதுதான் சோ இந்த யூஜி கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். சோ இதெல்லாம் படிக்கலாமா வேணாமா, 12th முடிச்சாச்சு சோ அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன யூஜி படிக்கிறதா இல்ல வேற ஏதாவது கோர்சஸ் ஏதாவது படிக்கலாமா சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா. சோ உங்களுக்கான பதிவு தான் இது. சோ இந்த பதிவு பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள வந்துடும். சோ இந்த பதிவு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புகழஞ்சு சார், வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து சில பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல ஒரு சாதனை படிக்கணும் இல்ல மக்களுக்கு வந்து தான் வந்து அக்ரிகல்ச்சர் அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து இருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அதே என்னுடைய கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாட்டுக்கு நல்ல சேர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து சூஸ் பண்ணணும். TN அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வந்து 2019 பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. May 8 வந்து ஓபன் ஆயிருக்கு. சோ இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா எண்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து June 7 வந்து க்ளோஸ் ஆகுது. சோ இதுக்குள்ள வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இதுக்கான ஜெனரல் கேட்டகரி ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து 600 ரூபாயும், நீங்க SC ST கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து 300 ரூபாய் சார்ஜஸ் ஆகும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் சூஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா B.Sc 3 இயர்ஸும் B.Tech பாத்தீங்கன்னா வந்து 4 இயர்ஸும் கோர்சஸ் இருக்கு. சோ என்னென்ன கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பத்தி அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் இது. சோ அதனால அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் சூஸ் பண்றீங்க. இந்த அக்ரிகல்ச்சர் TN அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில போயிட்டு நீங்க 2009 அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பெஸ்ட் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ மக்களுக்கு வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மருத்துவத்துறை தேர்ந்தெடுப்பாங்க. சோ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து May 5th வந்து எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. சோ உங்க எல்லாருக்கும் எழுதுனவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். சோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் வீக்ல தான் உங்களுக்கு வந்து BDS மட்டும் பார்த்தா MBBS க்கான அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. சோ அது வரல வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ வெயிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். தேர்ட் கோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து TN லா, அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில பாத்தீங்கன்னா வந்து லா காலேஜ் படிக்கிறதுக்கான ஆஃபர் அட்மிஷன் வந்து வந்திருக்கு. சோ எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா May 12th வந்து ஓபன் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 month வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சோ May 12th ஓபன் ஆகுது. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா லா காலேஜ் லா யூனிவர்சிட்டில TNDALU வெப்சைட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ லா படிக்கணும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து BA LLB, BBA LLB, BCom LLB, BCA LLB சொல்லிட்டு 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 5 years கோர்ஸ், ஆனர்ஸ் கோர்ஸ் தான் இது. சோ இந்த 5 years கோர்ஸ் வந்து லா காலேஜ்ல வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தா கண்டிப்பா இந்த லா காலேஜ் வந்து அப்ளை பண்ணலாம். சோ பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 70% மார்க் வந்து 12th வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து OBC SC கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60% மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு வந்து ஆஃபர் வந்து 5 years கோர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஆ கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 years கோர்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ May 12th ஓபன் ஆகுது. சோ அதுக்குள்ள நீங்க வந்து ப்ரிப்பேர் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம். சோ உங்களுக்கு நியரஸ்ட் வந்து லொகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் நீங்க ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயும் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ May 12th ஓபன் ஆகுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம். சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷன் தான் இது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 அப்படின்னு பார்ப்போம். சோ இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் இன்ஜினியர்ஸ் சேர்ந்துட்டு இருந்தாங்க. சோ நிறைய வாண்டட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டே இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் 10 years கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து இந்த இப்போ பாத்தீங்கன்னா வந்து அதற்கான நீட்ஸ் வந்து எதுவுமே இல்ல. சோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு 5 to 10% கூட ஜாப்ல வந்து யாருமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஜாபோ நல்ல ஒரு பர்மனன்ட் ஜாபுக்கு யாரும் ரீச் ஆகல அப்படின்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த TNEA வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பிக்கீங்க. சோ இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க. சோ
தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பாத்தீங்கன்னா வந்து மே 2 வந்து ஓபன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து மே 31. சோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ண நினைக்கிறீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பாத்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம். சோ யாரெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் சூஸ் பண்ணலாம். சோ இன்ஜினியரிங் ஃபீல்ட் என்னோட மைண்ட் தாட்ல வந்து எந்த ஒரு இதுமே இல்ல, என்ன படிக்கணும்ன்றதே ஒரு ஐடியா இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும், இன்ஜினியரிங் அப்ளை பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே சீட் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சோ அப்போ சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஜெயராம போய் ஜாயின் பண்ணிக்கலாமே சோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நினைப்பீங்க. சோ இன்ஜினியரிங் ஃபீல்ட் அப்படின்றதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு மாற்றத்தை ஒரு பாத்தீங்கன்னா கொண்டு வரக்கூடிய ஜாப் தான் இன்ஜினியரிங் ஜாப். சோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 இயர்ஸா லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ண போறவங்க மட்டும் தான் வந்து வேலையில வந்து நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகிறாங்க. மற்ற பேர் பாத்தீங்கன்னா ஒரு 100% இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 10% பேர் மட்டும் தான் வந்து நல்ல குவாலிஃபையான ஜாப்ல போய் செட்டில் ஆகிறாங்க. சோ மத்தவங்க எல்லாமே பேர் பாத்தீங்கன்னா ஜாப் இல்லாம இல்ல அவங்களுடைய ஃபீல்டு வந்து மாத்திக்கிட்டு வேற ஃபீல்ட்ல போறது தான் இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனுடைய காலம் சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எல்லாமே ஒரு பிசினஸ் மைண்ட்ல கொண்டு வந்ததுனால பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு 50 காலேஜ் தான் இருந்திருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 காலேஜ் வந்து இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜாப் வந்து இதுக்கப்புறம் யாருமே ஏற்படுத்தி தரல. சோ இதனால பாத்தீங்கன்னா இன்ஜினியர் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணினா உங்களுடைய மைண்ட் தாட்ல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. சோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்னோட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கிடைச்சா சோ அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அந்த டெக்னாலஜி என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேன் இருக்கு அப்படின்னா ரிப்பேர் பண்ணி நானும் எது மாட்டுறேன். சோ அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல ஒரு ஆட்டோமொபைல் ஒரு கார் ஒரு பைக் இருக்குன்னா சோ அந்த அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதை பத்தி நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க சில ஒரு கம்ப்யூட்டர்ல பத்தி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சோ அதை ஆக்ட் பண்ணணும், அதை ஆப்ரேட் பண்ணணும், உள்ள எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு எக்ஸல் பிடிஎஃப் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். சோ மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தாட்ல வந்து எந்த ஒரு இன்ஜினியரிங் தாட்மே இல்ல, என்ன படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு, எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 to 20 பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா வந்து 3 மடங்கு வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக். சோ உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து 3 மடங்கு அதிகரிக்க போகுது. சோ கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா 8500 ரூபாய் இருந்துச்சு. சோ பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய ஃபீஸ் அமௌண்ட் வந்து அதிகரிக்க போகுது. இதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். சோ இதனால வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சோ நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல வந்து நல்லா growth ஆவீங்க. சோ நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட நீங்க படிப்பீங்க. உங்களோட ஃபியூச்சர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்க அடுத்த ஃபியூச்சர் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணி போவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்ல, சும்மா போய் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க எங்களை மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நான் எங்களோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா சும்மா சாதாரண மாதிரி தான் இருக்கும், இல்ல வேற ஒரு ஃபீல்ட்ல போய் மாத்தி உங்களுடைய ஃபீல்டே மாத்திர மாதிரி தான் இருக்கும். சோ அதனால இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னோட முழு இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங் இருந்துச்சு அப்படின்னா சோ கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணுங்க. எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க அதை சூஸ் பண்ணாதீங்க. சோ சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்தீங்கனாலே போதும். இப்போ ஒரு IAS IPS ஆபீசர் ஆகணும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் வந்து ஸ்டாஃப் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரி மட்டும் இருந்தா போதும், பேசிக் டிகிரி. நீங்க வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அவசியம் இல்ல. சோ இன்ஜினியரிங் படிச்சு உங்க கவர்மெண்ட் ஜாப் பொறுத்துக்கிறோம் ஒரு பேசிக் டிகிரி சிம்பிளான ஒரு BA இங்கிலீஷோ தமிழோ இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில B.Sc காமர்ஸோ சோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து B.Sc-யோ இல்ல BA-வோ படிச்சு பேசிக் டிகிரி படிச்சிருந்தாலே போதும், நீங்க IAS ஆபீசர் ஆகலாம், IPS ஆபீசர் ஆகலாம். சோ பேசிக் டிகிரி மட்டும் தான் தேவைங்க. UPSC எக்ஸாம் எழுதுறது வந்து IAS IPS ஆகிறதுக்கு பேசிக் டிகிரி தான். சோ சாதாரண டிகிரி படிச்சுட்டு நீங்க உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதாரண டிகிரி போதும், இன்ஜினியரிங் ஃபீல்டு சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் என்னோட பதில். சோ இது மட்டும் இல்ல ஃபீஸ் அமௌண்ட் அதிகமாயிடுச்சு. சோ அதனால இன்ஜினியரிங் வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கான குவாலிட்டியான எஜுகேஷன் அங்க கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்ஸ் தான். சோ அதனால நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த B.Sc மற்றும் BA வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாதீங்க, BA வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றத கருத்து. சோ இந்த பதில பாத்தீங்கன்னா நிறைய வந்து 12th முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, சோ என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற தாட் சொல்லியிருந்தேன். சோ இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் முழுசா அதுலதான் இருக்கு அப்படின்ற ஒரு 1 to 10% கன்ஃபார்மா நான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்க. மத்தவங்க யாருக்குமே வந்து இன்ஜினியரிங் தேவைப்படாது. சோ நீங்க சாதாரண டிகிரி படிச்சுட்டு உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்க்காக ப்ரிப்பரேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்ல ஒரு IPS ஆகணும் சாதாரண டிகிரி போதும். சோ அதை வச்சு சூஸ் பண்ணிக்கங்க. சோ இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். சோ அதனுடைய ஃபியூச்சர் வந்து இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு நீங்க அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சோ இப்போதைக்கு தேவைகள் வந்து இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. சோ அதனால வந்து நீங்க உங்களுடைய பேசிக் டிகிரி எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியணும்னு நினைச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க வந்து 12th முடிச்சுட்டு என்ன சூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது இந்த கண்டிப்பா பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். சோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த பதிவு என்னால வந்து அப்லோட் பண்ண முடியும். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றிகளுடன் நான் பை பை. டேக் கேர்.